எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிறைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். இன்னும் 2 கொரிந்தியர் 9:8 என்ற பகுதியை பாருங்கள். அது என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்கும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எப்பொழுதிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1:5 பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது. கொரிந்தில் உள்ள மக்களை பார்த்து வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் இந்த பரிபூர்ணத்தை, இந்த சம்பூர்ணத்தை பெறத்தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாக பெற்றுதான் போக போகிறோம். குறைவுகளோடு அல்ல, நிறைவாக போக போகிறோம். பரிபூர்ணத்தை பெற்று போக போகிறோம். சம்பூர்ணத்தை பெற்று போக போகிறோம். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம வரவில்லை. 4 நாட்கள் அருள்நாதர் பாதத்தில் காத்திருந்து எனக்கு முடிந்த அளவு உபவாசம் பண்ணி உங்களுக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். எனவே தேவன் சொல்லி இருக்கிறார், நீ அவர்களுக்கு பரிபூர்ணத்திற்காக சம்பூர்ணத்திற்காக ஜெபம் பண்ணு என்று. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். ஆண்டவர் அப்படியே உங்களை தன் சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஷாஜஹான் என்ற ஒரு மிகப்பெரிய அரசர் நமது நாட்டில் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏராளமான வைடூரிய சுரங்கங்கள் அவருக்கு இருந்தன. ஒரு விசை மிகப்பெரிய வைரம் ஒன்று அவருக்கு அகப்பட்டது. அதை தங்கத்தினால், ஒரு தகட்டினார், தங்க தகட்டில் அதை பதித்து மெக்காவுக்கு கொண்டு போனார். எப்பொழுதெல்லாம் அவர் மெக்காவிற்கு போவார், அப்பொழுது அவர் தொழுது கொள்ளும் மசூதியில் தலைவர் அவரை மிகுந்த அன்போடு பராமரிப்பார். அவருக்கு அதை பரிசாக கொடுத்தார். அவருடைய உள்ளம் எப்படி பரவசம் அடைந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நான் என்னுடைய சிந்தனையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தளர விட்டேன். ஒருவேளை அந்த முல்லா அதை வாங்கிய பிறகு, மாலை நேரம் வந்த பிறகு கடைக்கு கொண்டு போய் ஒரு கடைக்காரனிடம், ஐயா, நான் எளியவர், இதை விற்று என் கடனை எல்லாம் தீர்க்க விரும்புகிறேன், இதற்கு என்ன விலை மதிப்பு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று கேட்டிருக்கக்கூடும். அதை உற்று பார்த்த அந்த கடைக்காரன் திடுக்கிட்டு இருப்பான். ஐயோ, இது கோடி கோடியாய் விலை மதிப்புள்ள ஒரு வைரம் என்று சொல்லி இருப்பான். அப்படி உள்ளம் எப்படி பரவசம் அடைந்திருக்கும். ஆனந்த கூச்சலிட்டு அவர் ஆனந்த நடனம் ஆடியிருப்பார். என் வாழ்வின் குறைகள் ஒழிந்தன, எனக்கு பரிபூர்ணம் வந்தது, எனக்கு சம்பூர்ணம் வந்தது என்று சொல்லி இருப்பார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணத்தை நமக்கு தரவே இந்த தேவன் நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பதாக காருண்யா பல்கலைக்கழகத்தில் கட்ட வேண்டிய கட்டிடங்களை பற்றி, 16 கிரீன்வே சாலையில் கட்டப்பட வேண்டிய ஜெபகோபுரத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது இதற்கு வரைபடங்களை தீட்டியுள்ள எங்களுடைய ஆர்கிடெக்ட் இவ்வாறு சொன்னார், ஜெபகோபுரத்திற்கு 40 கோடி வேண்டும், பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு 25 கோடி ரூபாய் வேண்டும். இந்த வருடம் கூடுதலாக மாணவிகள் சேர முன் வந்திருக்கிறார்கள், இப்பொழுதே வந்திருக்கிறார். அவர்களுக்கு விடுதிகளை கட்டுவதற்கு மட்டும் அத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, நான் என் மனதில் எண்ணினேன்,
ஒருவேளை ஷாஜஹான் உயிரோடு இன்று இருந்திருந்தால் அவரிடம் போயிருக்கலாம். அவரிடம் சிபாரிசுக்காக மெக்கா போய் அந்த முல்லாவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம். அவர் போய் ஷாஜஹானிடம், தினகரன் நமக்கு ரொம்ப வேண்டியவருங்க, அவருக்கு ஒரு 2 வைரம் கொடுங்க என்று சொல்லி இருந்தால் 1 வைரத்தை விற்று காருண்யா பல்கலைக்கழகத்தின் கட்டிடங்களை கட்டியிருப்பேன். அடுத்த வைரத்தை விற்று இந்த நகரத்தில் இயேசுடைய ஜெப கோபுரத்தை கட்டியிருப்பேன் என்று எனக்குள் எண்ணிக்கொண்டேன். எனினும் இன்றைக்கு நாம் பிரார்த்தனை செய்ய போவது நம்முடைய முகலாய மன்னர் ஷாஜஹான் அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவரிடம்தான். நமக்கும் தருவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்று நம்முடைய உள்ளம் பரவசம் அடைவதாக ஒருவேளை நாம் யோசிக்கலாம். ஒருவர் ஒரு தடவை சொன்னார், ஆண்டவனிடம் கேட்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். ஆண்டவனிடம் கேட்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும் வர்றது என்று. லேட் ஆனா என்ன, வந்தா சரம். எப்படியாவது 2 வைரத்தை அவர் இன்று கொடுத்தால் நமக்கு போதும். இயேசு சொல்லி போனார், அல்லாமலும் நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாய் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு இருந்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னார். இன்று நாம் 2 பேர் அல்ல, எத்தனையோ மடங்காக கூடியிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, தைரியம் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். இன்று சம்பூர்ணம் நமக்கு வந்தே ஆக வேண்டும், பரிபூர்ணம் நமக்கு வந்தே ஆக வேண்டும். அதை கொடுப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். மகா மன்னர் ஷாஜஹான் அவர்கள் ஒரு ஏழை முல்லாவை தேடி சென்று அவர் உள்ளத்தை பரவசப்படுத்தினது போல, சம்பூர்ணமும் பரிபூர்ணமும் அவருக்கு வரும்படி செய்தது போல இன்று மாலை நமக்கும் செய்வார், செய்ய போகிறார். அதற்குத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்கு தான் உபவாசம் செய்து ஜெபித்து வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருங்க. இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது பரிபூரணம் என்று தேவன் சொல்லி நமக்கு கொடுக்கும் சில ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை தியானிப்பது நல்லது என்று என் உள்ளத்தில் எண்ணம் உண்டாயிற்று. முதலாவது, யோவான் 10:10 என்ற வசனத்தை வாசிக்க கேட்டு. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானோ ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எனக்கு ஒரு அருமையான மாமா இருந்தார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, மிகுந்த அன்புடைய. நான் எதையும் அவருடன் துணிந்து கேட்கலாம், எப்படியாவது அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நாள் அவர் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டார். மிகவும் நல்லவராக அவர் இருந்த பொழுதில் வேலை பழுவை கடினத்தை மறப்பதற்காக அவ்வப்பொழுது மது அருந்துவார். ஒரு நாள் காலை 8 மணி ஆயிற்று, 9 மணி ஆயிற்று. அவருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. காரணம், அதற்கு முந்தின இரவு அவ்வளவு குடித்து விட்டார். சுமார் 8 மணி போல யாரோ ஒருவர் வந்து கதவை தட்டும் சப்தம் கேட்டது. அவருக்கு ஆனால் விழிக்கவே முடியவில்லை. அதே சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த அம்மா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அவர் குடித்து வெறித்து பிணம் போல கிடப்பார். 11 மணிக்கு வாருங்கள், கதவை திறப்பார் என்று சொன்னது கேட்டு அது அவருடைய உள்ளத்தை தொட்டது. தன்னையும் அறியாமல் மனம் கசந்து அழுதார். ஐயோ, மிருகம் போல கிடப்பான் என்று சொல்லிவிட்டார். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அவருக்காக பலர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஜெபங்களை கேட்டார் தேவன். அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். சங்கீதம் 42:1-2 கூறுகிறது. வாசிக்க கேட்போமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே
என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்பொழுது தேவனுடைய சன்னியில் வந்து நிற்பேன். ஒரு விசை அவருடைய அன்பை ருசித்து விட்டால் பாருங்கள், அதன் பிறகு எப்பொழுது அவரை பார்க்கலாம், எப்பொழுது அவருடைய முகத்தை தரிசிக்கலாம் என்றுதான் தோன்றும். என் மாமாவும் விதி விலக்கல்ல. அவருடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சை தோன்றியது. அவர் எனக்கு சொன்னார், எப்பொழுதும் என்னை எதற்காவது தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பார். எனவே என்னுடைய அலுவலகத்திற்கு போகும் வழி ஒரு கல்லறை தோட்டம் உண்டு. இந்த கல்லறை தோட்டத்திற்குள் புகுந்து விடுவேன். அங்கே யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார். காரணம், அந்த கல்லறை தோட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கல்லறைக்குள் தான் கிடப்பார்களே தவிர வெளியே வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டார். தேவனை நோக்கி கூப்பிடுவேன், இஷ்டம் போல ஜெபம் பண்ணுவேன். நேரம் போவதே தெரியாது. என்ன அனுபவம் பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே. எனவே தான் அவருடைய வாழ்க்கை மாறியது. அன்பு நிறைந்தவராய், பாசம் நிறைந்தவராய், தூய்மை நிறைந்தவராய் காணப்பட்டார். அவருக்குள் ஜீவன் வந்தது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டது. இந்த பரிபூர்ண ஜீவனை இன்று தரவே தேவன் காத்திருக்கிறார். அநேக மாணவ மாணவிகள், அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அங்கிள், ஒரே ஒரு நாள் மயக்க மருந்து அருந்தினேன். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு டம்ளர் மது அருந்தினேன். ஒரே ஒரு நாள் தகாத இடத்திற்கு சென்றேன். என் வாழ்க்கை நரகமாகிவிட்டதே. இனி யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள்? ஐயோ, எனக்கு வாழ்க்கையை நரகமாகிவிட்டது. அந்த கடிதங்களை படிக்கும் பொழுது என் உள்ளமே உருகி போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, அதைவிட பெரிய இன்பம், மது கொடுக்கும் இன்பம், அபின் கொடுக்கும் இன்பம், கஞ்சா கொடுக்கும் இன்பம், இவள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு இன்பத்தை தேவன் பரிபூர்ணமாய் தர என்று காத்திருக்கிறாரா? இந்த இரவு உங்கள் இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய மாமாவின் வாழ்க்கையை மாற்றினது போல மாற்றுவார். ஜீவனை தருவார், பரிபூர்ண ஜீவனை தருவார். ஒரு பழைய பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல் பாடிடுவேன், ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்வேன், மேய்ச்சலில் எழுந்த மகிழச் செய்வேன். அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்வேன், மேய்ச்சலில் எழுந்த மகிழச் செய்வேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையாற்றோராய் அலைந்த வேளை நானும் என் பக்கம். நம்பிக்கையாற்றோராய் அலைந்த வேளை இயேசு நாதனை பார்க்க வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தேன். பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தேன், இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்கச் செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, என்றும் ஒருவரன் சேவையில் சோதமது. அற்புதமாம் அவர் நேசமது,
பொற்பரன் சேவையின் சோழமது பற்பல கிருபைகள் பகருகின்றார் ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே பற்பல கிருபைகள் பகருகின்றார் ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே உலகம் தரக்கூடாத ஒரு இன்பம், பரிபூர்ண இன்பம், பரிபூர்ண ஜீவன் உங்களுக்காய் காத்திருக்கிறது. இன்றிரவு அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், கவலைப்படாதிருங்க. இரண்டாவது, வேறொரு காரியத்தையும் அவர் தரப்போகிறாரா? நீதிமொழிகள் 28:20 என்ன சொல்கிறது பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்று இரவு நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தரவே ஆண்டவர் வந்திருக்கிறார். கவலைப்படாது. அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்றும் நமக்கு நிலைத்து நிற்கும். நான் அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுபவர்களுக்கு ஆசீர்வாதமாக குறிப்பிடும் ஒரு வசனம் 2 சாமுவேல் 6:11-12. ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனிதனை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரா? வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஓபேத் ஏதோமின் வீட்டார் அனைவரை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இன்று நமக்கு தேவையானது அதுதான். உபாகமம் 28 ஒரு நல்ல அதிகாரம். அதில் 1-14 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன என்னென்ன பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் தமக்கு பயப்படுபவர்களுக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்று. அதே சமயம் 16-68 வரை 53 வசனங்களில் தேவனை பின்பற்றாத ஒரு மனிதன், தேவனை அசட்டை பண்ணி நடக்கும் ஒரு மனிதன் என்னென்ன சாபங்களை பெறக்கூடும் என்பதை அது விவரிக்கிறது. பசி, தாகம், பஞ்சம், பட்டினி, தரித்திரம், வறுமை, திகில், பயம் அடுக்கிக் கொண்டே போகிறது. 53 வசனங்களில் சாபம். தேவன் அதை பார்த்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது போல, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது போல இந்த சாபங்களை தாமே சுமந்து தீர்க்க சித்தம் கொண்டார். மனிதனாக இறங்கினார். கலாத்தியர் 3:13 சொல்கிறது போல, மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி தாமே சிலுவையில் நமக்காக தொங்கினார். நம்முடைய சாபங்கள் அத்தனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். 53 வசனங்களில் உள்ள சாபங்கள் என்மேல் வரட்டும், 14 வசனங்களில் உள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்றார். ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று இரவு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற ஒரு தடையும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. 100,000 பேர் உங்களை சபித்திருக்கலாம், 100,000 பேர் உங்களை சபித்திருக்கலாம், மனதார சபித்திருக்கலாம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நீதிமொழிகள் 26:2 கூறுகின்றது. காரணம் இயேசு அதை சுமந்தார். நான் சபிக்கப்பட்டவனாக போகட்டும், என் பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறட்டும் என்றார். இன்று இரவு மனம் கலங்காதிருங்கள். 2வது உலக மகா யுத்தம் நடந்து முடிந்த பொழுது ஜப்பானிய நாட்டு மக்களும் சரி,
உலகத்தில் உள்ள பல கோடி மக்களும் சரி இந்த நாட்டு மன்னனை மனதார சபித்தார். ஹிரோ ஹிட்டோ என்ற இந்த மன்னனால் அல்லவா இரண்டாவது உலக மகா யுத்தம் வந்தது. இவனால் அல்லவா எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உயிர் துறந்தார். எங்கள் நாடே வீணாக போயிற்று. எனவே அவனை தூக்கிலிட வேண்டும் என்று மனதார சபித்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு நல்ல பிரதமர் இருந்தார். அவருடைய பெயர் தோஜோ. தோஜோ சொன்னார், மன்னனே, உமது இருதயம் கலங்க வேண்டாம். நான் சபிக்கப்பட்டவனாக போகட்டும். என்னை அவர்கள் தூக்கிலிடட்டும், என்னை கொல்லட்டும், நீர் சிரஞ்சீவியாய் வாழட்டும் என்றார். யாவரும் மனதார டோஜோவை சபித்தார். இந்த டோஜோவினால் தான் யுத்தம் வந்தது என்று எண்ணி அவர் நிரபராதி. தன் மன்னனை காப்பதற்காய் தன் ஜீவனை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் என்று கலங்காதிருப்பதாக. தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தொங்கி நம் சாபங்களை ஏற்றுக்கொண்டு தாமே சாபமாக மாறினார். எனவே இன்று உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ஆசீர்வாதமே தவிர வேறு சாபமே கிடையாது. சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எல்லா சாபங்களுக்கும் விலக்கி இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பார். அதற்குத்தான் இன்று வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரும் இன்னும் சில வினாடிகளில் இந்த அற்புதமான பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க இறங்கி வருவார். தயவு செய்து பழைய காலத்தை மறந்து விடுங்கள். பண பிரச்சனை என்னும் காலத்தை மறந்து விடுங்கள். வறுமை தரித்திரம் என்ற காலத்தை மறந்து விடுங்கள். தங்க வீடிலேயே இந்த பிரச்சனை மறந்து விடுங்கள் என்று பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தர தேவன் காத்திருக்கிறார். ஒரு பழைய பாடலை பாடுவோமா? நம் உள்ளத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் அப்படி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஓமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஓமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, ஆவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, பார்தனில் வந்து பாடுகள் பட்டதால், பார்தனில் வந்து பாடுகள் பட்டதால், ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஓமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தை தண்ணி ஒரு பருவியை வந்தேன், கோபத்து காணான் கேட்டழிந்தேன். பாவத்தை தண்ணி ஒரு பருவியை வந்தேன், கோபத்து காணான் கேட்டழிந்தேன். சாபத்துக்கு ஏதுவாய் சஞ்சரித்தேன், சாபத்துக்கு ஏதுவாய் சஞ்சரித்தேன். என் சாபத்தை ஏற்றுக்கொண்டீர் என் நாதா, என் சாபத்தை ஏற்றுக்கொண்டீர் என் நாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஓமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. அங்க குருசில் படுத்தீரந்தோ, தங்க தீரோமேனி தவிக்கிறந்தோ. பங்க குருசில் படுத்தீரந்தோ, தங்க தீரோமேனி தவிக்கிறந்தோ. தாங்கோடா வேதனை சகித்தேரந்தோ, தாங்கோடா வேதனை சகித்தேரந்தோ. எங்கோ
என் ஆவி ஏற்பாடு நினைக்கையில் எங்கோதே என் ஆவி ஏற்பாடு நினைக்கையில் ஆவி உடல் போரும் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் போரும் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பரிபூரண ஜீவன், பரிபூர்ண ஆசீர்வாதம். மூன்றாவதாக பரிபூரண சந்தோஷம். பரிபூரண சந்தோஷம். 2 கொரிந்தியர் 7:4 பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:2 பாருங்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் பரிபூரண சந்தோஷம். மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் பரிபூர்ண சந்தோஷம். யோவான் 15:11 பாருங்கள். 17:13 பாருங்கள். 16:24 பாருங்கள். இந்த 3 வசனங்களிலும் நம் அருமை இரட்சகர் 2 விதமான சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். 2 விதமான பரிபூர்ண சந்தோஷத்தை நமக்கு தரப்போகிறார். உதாரணமாக யோவான் 15:11 வாசிக்க கேள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். என்னுடைய சந்தோஷமும் உங்களில் நிறைவாய் இருக்க வேண்டும். 2 விதமான சந்தோஷம். உங்கள் சந்தோஷம். யோவான் 16:24 உங்கள் சந்தோஷத்தை பற்றி இப்படி சொல்கிறார். வாசிக்க கேள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் விசுவாசமுள்ளவர்களாய் கேட்பீர்கள் அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று மத்தேயு 21:22 அருள்நாதர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:19 வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. 13:12 சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கு. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரின் பேரில் மன மகிழ்ச்சியாய் அவரின் இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அப்படி நம் வாஞ்சைகளை பெறும் பொழுது என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். என் அருமை இரட்சகர் மத்தேயு 6:9 நமக்கு கற்பித்த பரமண்டல ஜபத்தில் இப்படி சொன்னார், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்று அழைக்க சொன்னார். அண்மையில் பாரிஸ் நகரில் ஒரு மிகப்பெரிய திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் மற்ற திருமணங்களை விட முற்றிலும் வேறுபட்டது. மிகப்பெரிய ஒரு செல்வந்தரின் மகளுக்கு திருமணம். பொதுவாக திருமணத்திற்கு போகிறவர்கள் பரிசுகளை மணமக்களுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் அவரோ செல்வத்தின் மிகுதியினார் 5 நாட்கள் அந்த திருமணத்தை நடத்தினார். யார் யாரை திருமணத்திற்கு அழைத்தாரோ அத்தனை பேருக்கும் ஹோட்டல் வசதிகளை செய்து கொடுத்தார். திரும்பி போகும் பொழுது அவர்களுக்கு அவர் பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். அவ்வளவு பணம் அவரிடம். பத்திரிகையில் எழுதியிருந்தார், பாரிஸ் நகரில் விலையேற பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவில் கட்டப்பட்ட ஈஃபல் டவர் என்ற ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை ஒருவேளை உடைய மகள் விரும்பி கேட்டிருந்தால் கூட, அப்பா எனக்கு இந்த ஈஃபல் டவர் வேண்டும் என்று கேட்டிருந்தால் கூட உடனே கொடுத்திருப்பார். என் மகள் கேட்டுவிட்டால் நான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று. அவ்வளவு செல்வந்தர், அவ்வளவு பணம். என் அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 24:1 சொல்கிறது, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம் அனைவருடைய தேவைகளையும் சந்திக்க மனமுள்ள, விருப்பமுள்ள, அன்புள்ள ஒரு பரம பிதாவை நமது ஜீவியத்தில், வாழ்க்கையில் காத்திருக்கிறார் பரலோகத்தில். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதை பெற ஒரே ஒரு வழி,
ஜபம்தான். யோவான் 14:14 அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, பூரணமாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பழைய நாட்களை நாம் மறப்போம். ஜெபம் செய்தும் பதிலை பெறாத நாட்களை மறந்து விடுவோம். இன்றைக்கு ஒரு மனதோடு, இன்றைக்கு நான் கேட்ட காரியத்தை நான் பெற்றே ஆக வேண்டும், நீர் கொடாவிட்டால் நான் போவதே இல்லை என்று சொல்வார். அதற்குத்தான் வந்திருக்கிறோம். இன்னும் சில வினாடிகள் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னும் ஒரு காரியத்தை குறித்து பேசிய பிறகு ஜெபிக்க போகிறேன். இன்று நாம் ஒரு மனமாய் பூரணமான ஆசீர்வாதத்தை, பூரணமான சந்தோஷத்தை பெற்றுதான் போக வேண்டும் என்ற உறுதியோடு நிற்போம். ஜெப நேரத்தில் 2 விதமான மக்களை நான் பார்ப்பதுண்டு. ஜெபம் செய்வோம் என்று சொன்னவுடன் சிலர் உடனே வேக வேகமாய் புறப்பட்டு இடத்தை விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஒரு தடவை ஒரு பஞ்ச் என்ற பத்திரிகையில் நான் பார்த்தேன். லண்டனில் இருந்து வெளிவருகிறது. ஒரு சினிமா தியேட்டரில் இருந்து சினிமா முடிந்து எல்லாரும் அலறிக்கொண்டு வெளியே ஓடி வருகிறார்கள். தொப்பியை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். சிலர் கொண்டு வந்த குடைகளை விட்டு விட்டு ஓடுகிறார். சிலர் பாதரட்சிகளை விட்டு விட்டு ஓடுகிறார். எனவே அங்கிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஓடி வந்து, என்ன நடந்தது, என்ன நடந்தது, தியேட்டரில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். எல்லாரும் சொன்னார்களா, ஐயா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தேசிய கீதத்தை போடுறாங்க, அதான் ஜனங்க இப்படி ஓடுறாங்க. தேசிய கீதம் போட்ட உடனே அலறிட்டு ஓடுறாங்க. அதுபோல சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபம் என்றவுடன் ஒரே ஓட்டமாய் ஓடுவார். ஐயோ, நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை, அது இல்லை. பிரியமானவர்களே, ஜெப நேரத்தில் அருள்நாதர் வருகிறார். யாரை நான் ஆசீர்வதிக்கலாம், யார் கண்ணீரை துடைக்கலாம், யாருடைய நோயை நான் தீர்க்கலாம், எந்த பிசாசை துரத்தலாம், எந்த பில்லி சூனிய கட்டை உடைக்கலாம் என்று வருகிறார். அதற்குத்தான் பிரசங்கிக்கிற அனைவரும் உபாசம் செய்து கண்ணீர் வடித்து இங்கே வருகிறார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது நீர் வர வேண்டும், நீர் வந்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வேதனையான ஜெபத்தோடு தான் எல்லா பிரசங்கிமார்களும் வருகிறார். நானும் அப்படித்தான் வந்திருக்கிறேன். அவர் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடிக்கடி பாடுகிற ஒரே ஒரு பல்லவியை பாடுவோமா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தின் நேர்த்திருந்து ஜெபத்தின் நேர்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இன்றிரவு நம் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம் ஜெபமே ஜெயம். தயவு செய்து உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் ஜெபங்களுக்கு பூரணமான பலனை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புவார். கடைசியாக அருள்நாதர் சொன்னார், என் சந்தோஷத்தை நான் அவர்களுக்கு பூரணமாய் கொடுக்கட்டும் என்றார். என் சந்தோஷம். யோவான் 14:27 பார்க்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, எனக்குள் இருக்கிற என்னுடைய சமாதானத்தை கொடுக்கட்டும். ஏசாயா 26:3 இந்த சமாதானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது கேட்போமா? ஏசாயா 26:3, தேவன் தரும் சமாதானம்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். தேவன் கொடுக்கும் சமாதானம் பரிபூர்ணமான சமாதானம், சம்பூர்ணமான சமாதானம். அதுதான் அவருடைய விருப்பம். அதே போலதான் அவர் கொடுக்கும் சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை நான் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற சந்தோஷம். என் அன்பிற்குரியவர்களே, சற்று இந்த சந்தோஷத்தை குறித்து கேளுங்கள். யோவான் 16:20 இயேசு சொன்னார், உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தையே நான் சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். 2 கொரிந்தியர் 7:4, 2 கொரிந்தியர் 8:2 அவர் சொல்கிறார், மிகுந்த உபத்திரவத்தில் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுப்பதே என் திருவுள சித்தம். பக்தனாகி யோபுவை பாருங்கள். பக்தனாகி அவனுடைய வாழ்க்கையில் வீசிய சூறாவளியை பாருங்கள். 10 குழந்தைகளை இழந்தார். சொத்து சுதந்திரங்களை ஒரே நாளில் இழந்தார். தன் உடலிலும் நோயினால் வாடினான், தவித்தான். அவன் சொன்னான், யோபு 16:1-3 வரை உள்ள வசனங்களில், ஐயோ என் சஞ்சலமும் என் நிர்பந்தமும் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டார், மறு தட்டில் உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை கடல்களின் மணல்களையும் கொண்டு வந்து போட்டார். என் பாரம்தான் அதிகமாயிருக்கும். ஐயோ என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம் என்றார். யோபு 1:12-13 பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் சொன்னார், யோபுவின் துக்கம் மகா கொடிய துக்கம், மகா கொடிய துக்கம். யோபு 16:6 யோபு சொன்னார், என் துக்கம் ஆறாதது, என் துக்கம் ஆறாதது, புலம்பி அழுதான். எனவேதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த துக்கத்தை நான் சுமக்கட்டும் என்றார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:3 பாருங்கள். வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தரிசனத்தில் தரிசித்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவருடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல் நாம் நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவ்வளவு அந்தகாரப்பட்டிருந்தது. ஏசாயா 52:14 சொல்கிறது, அவருடைய முகம் அந்தகாரப்பட்டது, அவருடைய ரூபம் விரும்பத்தக்க ரூபமாய் இல்லை. ஐயோ பரிதாபமான ஒரு தோற்றம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்தார். ஒரு தடவை ஒரு அன்பு சகோதரியினுடைய அடக்க ஆராதனை போயிருந்தேன். இறந்த எந்த மனிதனுடைய ஒரு பெண்ணினுடைய முகத்தை பார்த்தால் அதில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். ஆனால் இந்த பெண்ணின் முகத்திலேயோ துயரம், மரித்த பிறகும் போகவில்லை. வேதனை நிறைந்த அந்த முகத்தை பார்த்த பொழுது என் நண்பரிடம் கேட்டேன், ஏன் இப்படி இருக்கிறார்? அவர் சொன்னார், ஐயா, இந்த அம்மாளுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார். நிறைய பணம் வாங்குவார், ஒரு பைசா அனுப்ப மாட்டார், குடித்தே தீர்த்து விடுவார். 4 பிள்ளைகளை வைத்து இந்த அம்மாள் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து கடன் வாங்கி தன் நாட்களை கடத்தி வந்தாள். இறுதியில் பசியிலே துடித்து இறந்து போனாள். இருதயத்தின் வேதனை தான் முகத்தில் தெரிகிறது என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4, இயேசு தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நான் சுமக்கட்டும், இந்த பாடுகள் துக்கங்களை நான் அனுபவிக்கட்டும். ஆகவே இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. இதை குறித்து பேசும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1:6, ரோமர் 14:17 வேதம் சொல்லுகிறது, இந்த சந்தோஷம் கிறிஸ்து சொல்லும் என் சந்தோஷம்
விண்ணுலகில் இருந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்து இந்த உள்ளத்திலே போடுகிறார். எவ்வளவு பெரிய துக்கமாய் இருந்தால் அந்த சந்தோஷம் அதை விழுங்கி விடுகிறது. மறுபடியும் தைரியத்தோடு வாழ நமக்கு உதவி செய்கிறது. துக்கம் தொண்டை அடைக்கும் பொழுது தற்கொலை செய்து மடிந்து விடலாம் என்று தோன்றுகிறது. 1986 ஆண்டு மே 18 நடந்த இத்தகைய பேரின்ப பெருவிழாவில் என் மகள் ஏஞ்சல் இன்பமாய் பாடினாள். அப்பொழுது பேரின்ப பெருவிழாவை நடத்திய திரு ரிச்சர்ட் டேவிட் அவர்களை நானும் என் குடும்பத்தினர் மறக்க முடியாது. அன்பே உருவானது. மாயமான அன்பல்ல, உண்மையான அன்பு. வர்த்தக ரீதியான அன்பல்ல, உண்மையான அன்பு. அவர்தான் என் மகனை பிரசங்கம் பண்ண வைத்தார். அவர்தான் என் அன்பு மகளை அழைத்து பாடட்டும் என்றார். நான் சொன்னேன், பிரதர், பிரசங்கம் பண்ண நேரமாகிறது, வேண்டாம். இல்லை இல்லை, என் மகள் ஏஞ்சல், அவள் பாடுவாள், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. நான் 21 அதிகாலையில் காரில் போகும் பொழுது வேறொரு பஸ் வந்து எங்கள் காரை இடித்து தள்ளியது. அந்தோ என் மகள் பரிதாபமாய் மாண்டு போனாள். அழுதோ 6 வாரங்கள் விடாமல் அழுதோ. ஒரு நாள் காலையில் நானும் என் மனைவியும் உடைந்த கைகளோடு, என் மனைவியின் கழுத்து நொறுங்கிவிட்டது. என் மகன், என் தகப்பனார் எங்களுக்கு உதவி செய்ய வந்த ஜேனட் என்ற ஒரு அருமையான நர்ஸ் வழக்கம் போல காலையில் வழக்கமான ஒரு காலை ஜபத்திற்காக உட்கார்ந்து இயேசுங்கள் நொறுங்கிய உள்ளத்தை நோக்கி பார்த்தார். இந்த அறையில் இறங்கினார். திடீரென்று அப்போஸ்தலர் 2 1-4 வரை எழுதப்பட்டிருக்க அனுபவத்தைப் போல பரிசுத்த ஆவியானவர் சூறாவளியைப் போல இறங்கினார். எங்கள் அனைவரையும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பினார். சுமார் 45 நிமிடங்கள் எங்கே இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. விவரிக்க முடியாத ஒரு சமாதானம், விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிய. என் துக்கம் ஆறாத துக்கம் என்று சொன்னேன். என் மனைவி சொன்னாள், என் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று. என் மகன் சொன்னார், மறக்க முடியாத துக்கம் என்று சொன்னார். என் தகப்பனார், நான் என்ன செய்வேன் என்று புலம்பினார். 45 நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிய. இயேசு கிறிஸ்துவின் குரல் கேட்டது. என் அன்பு பிள்ளைகளே, நானும் உங்களோடு கண்ணீர் வடிக்கிறேன். உங்கள் அன்பு மகள் ஏஞ்சல் என்னோடு தான் இருக்கிறாள். ஆனால் விண்ணுலகில் உள்ள ஏராளமான தேவதூர்கள் முன்பதாக, எதிர்த்து நிற்கும் பிசாசிற்கு முன்பதாக, இந்த இழப்பிலும் நீங்கள் என் ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னை வெட்கி தலைகுனிய வைப்பீர்களோ என்றார். எங்களையும் அறியாமல் நாங்கள் அத்தனை பேரும் கூச்சலிட்டோம். ஒரு நாளும் நாங்கள் உம்மை வெட்கப்பட விடவே மாட்டோம். நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்வோம் என்று எப்படி சொன்னோம் என்றே தெரியவில்லை. பரிபூர்ண சந்தோஷம். இதைத்தான் அருள்நாதர் இயேசு சொன்னார், என் சந்தோஷம், அவருக்குள் இருக்கும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த அவர் உங்களுக்கு தருவார், இன்றைக்கு தருவார். அதே நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், அதே நிலைமையில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்து உங்களை அனுப்பவே அவர் வந்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். ஜெபிக்கும் முன்பதாக நமக்கு தெரிந்த இந்த பழைய பாடலை நாம் உணர்ந்து பாடுவோமா? துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ
நீயும் இயேசுவை நோக்கினார் என்ன எல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் என்ன எல்லா இன்பம் பெற்றிடுவாய் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவனாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் அவனாய் உம்மை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்கள் காலில் நான் விழுந்து கெஞ்சட்டும். இந்த நல்ல தருணத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்களாக இங்கு வரவில்லை. அருள்நாதர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை அணைத்து முத்தமிட, உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்ற அவர் வந்திருக்கிறார். கண்ணீரோடு வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கண்ணீரோடு ஒப்புக்கொடுங்க. கண்ணீரோடு ஒப்புக்கொடுங்க. நேரம் இனி வராமலேயே போகலாம். இந்த நேரம் இனி வராமலேயே போகலாம். அன்பு தம்பி ரஞ்சித், அருமை இரட்சகர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தம்பி, ஏராளம் படித்திருக்கிறாய். வேத வசனங்களை பற்றி, இப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி எவ்வளவோ தர்க்கம் பண்ணியிருக்கிறாய். என்றாலும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், அன்பின் நிமித்தம் தோல்விகள். இன்றைக்கோ நீ தடுமாறிக்கொண்டிருக்கிறாய். என்று உன் வாழ்க்கையை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்புக்கொடு. And this shall be the only one chance you will ever get. Only one chance. Only one chance. சரீரத்தில் இருக்கும் நோய்க்காக எப்பொழுதும் மாத்திரை போட்டுக்கொண்டே இருக்கிறாய். இன்றைக்கு அருள்நாதர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. என் அன்பு மகள் லலிதா, உன் உள்ளம் என்று உடைந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனை விட்டு தூரமாய் போனாய். ஒரு காலத்தில் எவ்வளவோ அன்போடு பாசத்தோடு நீ வாழ்ந்தாய். ஆனால் ஒரே ஒரு தடவை உன் வாழ்க்கையில் நேரிட்ட மிகப்பெரிய சோதனையில் உன்னை இழந்து போனாய். உன் தூய்மை இழந்து போனாய். உன் அருகே இயேசு தோன்றுகிறார். மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்க, உன் வரங்களை புதுப்பிக்க உன் அருகே தோன்றிக் கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்கள் ஒவ்வொருவர் அருகையும் தோன்றிக் கொண்டு இருக்கிறார். கருவா, பூரணமாக இன்று உன்னை நீ ஒப்புக் கொடுத்திருக்கார். நன்றி செலுத்துகிறேன். ஏராளம் நான் படிக்க வேண்டும், பெரிய வேலைக்கு போக வேண்டும், பதவி உயர்வு பெற வேண்டும் என்றே நீ விரும்பி ஜபித்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ இல்லை, இல்லை, எனக்கு ஆண்டவருடைய திருவுள சித்தம் நிறைவேறினால் போதும். எனக்கு எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கை சூன்யமாகத்தானே இருக்கிறது. அன்பில்லாத ஒரு வாழ்க்கையைத்தானே நான் வாழ்ந்து வருகிறேன். எனவே எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லும் கிருபா உன் அருகே இயேசு தோன்றுகிறார். வானத்திலிருந்து ஒரு ஒளி உன்மேல் இறங்குவதை நீ இப்பொழுது காண்கிறாய். வானம் திறக்கிறது, ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அந்த ஒளியின் மேல் இறங்குகிறார். வரும் காலத்தில் கிறிஸ்து இயேசுவின் சேவையை மகிமையோடு நீ செய்ய போகிறாய். மகிமையோடு செய்ய போகிறாய். மகிமையோடு செய்ய போகிறாய். அன்பு தம்பி மார்த்தாண்டம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய். எனக்கு யாரும் துணை இல்லையே, யாருமே இல்லையே, நான் எங்கு போவேன், என்ன செய்வேன்? பலர் பலவிதமாய் சொல்கிறார்கள். உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார். எனக்கோ இருக்க இடமில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை மாய்த்துக் கொள்வதே நல்லது என்று புலம்பும் மார்த்தாண்டன் அருகே இயேசு தோன்றுகிறார். இயேசு உன்னை மனதார் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நிச்சயமாக ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு முழுவதுமாக உன் ஜீவனை அவருக்கு ஒப்புக்கொடு. ஒரு புதிய வழி உனக்கு
திறக்கும். ரத்தின சபாபதி, எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். ரத்தின சபாபதி, எத்தனையோ பேருக்கு உதவி செய்தீர்கள். உம்மிடத்தில் வந்த ஒருவராது வெறும் கையாய் போனதில்லை. எனவே மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்கு வந்திருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் தற்காலிகமானது, தற்காலிகமானது. இதற்காக உங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாகவே அருள்நாதர் மனம் இறங்குவார். அருள்நாதர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை மீது கட்டளையிடுவார். உங்கள் மீது மட்டுமல்ல, சந்ததி சந்ததியாய், சந்தான பரம்பரையாய் கட்டளையிடுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக அருள்நாதர் இயேசு சொல்கிறார். அநேக மக்களின் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் ஏராளமாக இங்கு காத்திருக்கிறீர்கள். பலவிதமான பாடுகள் மத்தியில், ஐயோ நான் ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு உகந்ததா? உண்மையில் அவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தாரா? நான் ஏன் இப்படி புலம்புகிறேன் என்று புலம்புகிற பலரை அருள்நாதர் பார்க்கிறார். அன்பு சகோதரி புவனேஸ்வரி, இருதயம் கலங்காது இருப்பதாக எத்தனையோ தியாகங்களை செய்து இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள். உலகம் அதை அறியாது இருக்கலாம், இயேசு அதை அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்கு அடையாளமாய் உங்கள் மார்பிலே இருக்கிற பயங்கரமான வலியை, இரவும் பகலும் உங்களை வாட்டி வதைக்கும் வலியை அகற்றி போடுகிறார். விழுங்க முடியாமல் தவிக்கும் உங்கள் தொண்டையை இயேசு சுகமாக்குகிறார். புவனேஸ்வரி, கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை மீது இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தம்பி சிவபிரகாசம், எவ்வளவோ மகிழ்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். இது ஒன்றுதான் எனக்கு விடுதலை. இடத்திலே எனக்காக ஜெபிப்பார்கள், கர்த்தர் என்னை விடுதலை செய்வார். என் குடும்பம் முழுவதும் வெள்ளி சூனிய கட்டினால் தவிக்கிறது, என்ன செய்வேன் என்று புலம்பும் அன்பு சகோதரன் சிவபிரகாசம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மீது இறங்குகிறது. விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். பானுமதி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மீது இறங்குகிறது. கிறிஸ்து இயேசுவின் வல்லமையும் இறங்குகிறது. தீர்க்க முடியாத நோய் பிரச்சனை இன்று ஒழிகிறது. எப்பொழுதும் இருளில் இருந்தது போல தவிக்கும் உங்களை கிறிஸ்து இயேசுவின் வல்லமை விடுதலை செய்கிறது. ஹல்லேலூயா. பானு என்று மற்றொரு சகோதரி இருக்கிறீர்கள். ஐயோ பானுமதி என்று சொல்கிறார். என் பெயர் பானு ஆச்சுதே என்று கலங்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் தோல்வி, 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 தோல்வி. எனக்கு ஒன்றுமே சரிவரவில்லை ஐயா, எதிர்காலத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வி என்று புலம்பும் பானு வாழ்க்கையை முடிக்க வேண்டாம். இன்றைக்கு இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை இப்பொழுது நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கும் அருள்நாதரின் பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன், எங்கும் பார்க்கிறேன். உங்கள் அருகே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். ஒருவராவது மனம் தயங்கக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. இன்று 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 இப்பொழுது 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 பரிபூர்ண ஆசீர்வாதம், இப்பொழுது பரிபூர்ண ஜீவன், இப்பொழுது பரிபூர்ண சந்தோஷம். துக்கத்திற்கு பதிலாய், மகா கொடிய துக்கத்திற்கு பதிலாய் பரிபூர்ண சந்தோஷம் அது கொடுக்கவே இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள், அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். எனக்கு அந்த பரிசுத்தாவியின் சந்தோஷம் வேண்டும், எனக்கு அந்த பரிசுத்தாவியின் சந்தோஷம் வேண்டும், எனக்கு அந்த பரிசுத்தாவின் சந்தோஷம் வேண்டும் என்று சொல்கிறவர் தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? இப்பொழுது இயேசு அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். ரைட் நவ், இப்பொழுது 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 இயேசு அந்த சந்தோஷத்தை கொடுக்க அருகே தோன்றி இருக்கிறார். ஒருவரையாவது ஒரு வெட்கப்படுத்தி அனுப்ப மாட்டார், வெட்கத்தோடு அனுப்ப மாட்டார், குறையோடு அனுப்ப மாட்டார், சஞ்சலத்தோடு அனுப்ப மாட்டார். இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இப்பொழுது மாறும். தயவு செய்து உங்கள் இருதயத்தை திறவுங்கள், உள்ளத்தை திறவுங்கள், வாயை திறந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். வாயை திறந்து கேளுங்கள். எனக்கு ஆண்டவரே என் ஆஸ்துமா போக வேண்டும், என்னுடைய சளி போக வேண்டும், முதுகுவலி போக வேண்டும், நெஞ்சுவலி போக வேண்டும், தரித்திரம் போக வேண்டும், வறுமை போக வேண்டும், பரிகாசம் நிந்தை போக வேண்டும். ஐயோ எனக்கு வீடு வேண்டும், என்ன வேண்டுமோ கேளுங்கள். இன்று இரவு பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் இரவு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் இரவு. இப்பொழுது 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 பெரும் இரவு. ஒருவராவது அவரை விட்டு விடாதிருங்க, ஒருவராவது விட்டு விடாதிருங்க, ஒருவராவது விட்டு விடாதிருங்க, ஒருவராவது விட்டு விடாதிருங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. நோயுள்ளவர்கள் உங்கள் மார்பில் உங்கள் கைகளை இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் கைகளை பார்ப்பார். அவர் தன் கரத்தின் மீது வைப்பார். இப்பொழுது உங்களை விடுதலை செய்வார். இப்பொழுது விடுதலை செய்வார். ரைட் now, right 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 now. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்யும் வல்லமை இறங்கி வருகிறது பிரியமானவர்களே. ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காய், 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 உங்கள் ஒவ்வொருவருக்காய். சூடாமணி உனக்காய், சூடாமணி உனக்காய், சுந்தரேசன் உனக்காய், ராஜாமணி உனக்காய். இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். உன்னை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை அருள்நாதர் இப்பொழுது வைக்கிறார். இன்று நீங்கள் காணும் எகிப்தியனை இனி காண்பதில்லை. இன்று காணும் சரீர பலவீனத்தை இனி நாம் காணப்போவதில்லை. நாம் ஒரு நாளும் காணப்போவதில்லை. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம், சம்பூர்ணமான ஆரோக்கியம். ஹalleluya. அருமை ரட்சகர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். அவர் செய்வதை பார்த்து சொல்லுகிறேன். ஹalleluya. அற்புதமான சுகம், அற்புதமான விடுதலை, சகல பிசாசின் வல்லமைகளை அருள்நாதர் உடைத்தெறிகிறார். நீங்கள் காத்திருப்பதை பார்க்கிறார். பொறுமையோடு இருப்பதை பார்க்கிறார். ஆவலோடு இருப்பதை பார்க்கிறார். உள்ளம் உடைந்திருப்பதை பார்க்கிறார். இரத்த கண்ணீர் வடித்திருப்பதை பார்க்கிறார். இந்த இரத்த கண்ணீரை துடைக்கிறார். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம், பரிபூர்ண விடுதலை, எல்லா கவலைகளிலிருந்து விடுதலை, தேவைகளிலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். இப்பொழுது இயேசு தருகிறார். இயேசு சுவாமி தருகிறார். ரட்சகர் தருகிறார். ஒருவராவது அதை பெறக்கூடாமல் விலக்கல்ல. ஒருவராவது விலக்கல்ல. ஒருவராவது விலக்கல்ல. ஒருவராவது விலக்கல்ல. அவர் சாபத்தை தொலைத்தார். துக்கத்தை தொலைத்தார். பாவத்தை தொலைத்தார். நமக்கு தடையே இல்லை பிரியமானவர்களே, தடையே இல்லை. ஹalleluya. இயேசு ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆசீர்வதிக்கிறார். மனதார இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற நேரத்தை பற்றி கவலைப்படாதிருங்கள். அவருடன் கெஞ்சி கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காமல் அனுப்பவே கூடாது. நான் இனி பரிபூர்ண சந்தோஷத்தோடு தான் போக வேண்டும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் போக வேண்டும். பரிபூர்ண ஜீவனோடு தான் போக வேண்டும் என்று கேளு. இயேசு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி கமலா குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று புலம்புகிற உங்கள் குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்கிறார். அன்பு தம்பி பிரபாகரன் குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஐயா என்று புலம்புகிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். அன்பு சகோதரி ஜோதி இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை இப்பொழுது கேட்கிறார். எங்கும் கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தரும் பரிபூர்ண சந்தோஷம் நாம் இப்பொழுது பெறப்போகிறோம். பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண மகிழ்ச்சி. தயவு செய்து நேரத்தை விட்டு விடாதிருங்கள். நேரத்தை விட்டு விடாதிருங்கள். நேரத்தை விட்டு விடாதிருங்கள். பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண சமாதானம். ஹalleluya. இயேசு சுவாமி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். ஒருவரையாவது ஆசீர்வதிக்காமல் அனுப்பவே கூடாது. அரை குறை ஆசீர்வாதம் வேண்டாம். அரை குறை ஆசீர்வாதம் வேண்டாம். அரை குறை ஆசீர்வாதம் வேண்டாம். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, wonderful Jesus. Thank you, Lord. Thank you, wonderful Jesus. Thank you, Jesus.